வணக்கம். இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். அதாவது நம்ம பிக் பாஸ் ஸ்டைலில் வரிசையாக ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிக்க போகிறோம். 14 சப்ஜெக்டையும் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று அறிவிப்பு விட்டுருந்தோம். நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வி ஆர் வெயிட்டிங்னு. ஸோ அதோட முதல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காலையில் 7 மணிக்கு முதல் வீடியோ பார்க்குறோம். ஸோ இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். எக்கனாமிக் சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாளைக்குள்ளே மேக்ஸிமம் முடித்து நம்ம அதை வெளியில் அனுப்ப போகிறோம். அதாவது முடிச்சு வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்லேயும் சேர்த்து நடத்துங்கன்னு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ஃபுல்லாக இங்கிலீஷில் நடத்த தெரியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் நடத்துகிறேன். சரிங்களா? அதே மாதிரியே என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. நீங்கள் தமிழ்லேயே கேட்டாலுமே கூட என்னால் ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணால் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நான் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி புக்கு நிறைய பேர் வாங்கணுமான்னு கேட்டிங்க. இப்போ வாங்கணுங்க அவசியமே இருக்காது. ஏன்னா புக்கை ஃபுல்லாக நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் நான் நடத்த போகிறேன். அதனால் புக்ஸு இனிமேல் காசு போட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஏற்கனவே இருக்கவங்களுக்கு ஓகே. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு வாங்காதீங்க. இப்போதைக்கு நீங்கள் எங்கே போய் வாங்கினாலுமே சரி காசு கூட தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பீக் டைம் இல்லையா? ஸோ எல்லாருமே புக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கனால ஒரு புக்கு ஒவ்வொன்றுமே 100 ரூபா வரைக்குமே சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் டேம் 1, டேம் 2, டேம் 3 அப்படின்னு வாங்கினீங்கன்னா அதுவே ஒரு 3 ரூபா 4 ரூபா வரைக்கும் 3000 4000 வரைக்கும் பில்லு போடுவாங்க. ஸோ கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கோங்க. இருந்தாலுமே நாங்கள் நடத்துகிறதே போதும். மோர் தென் எனஃப். ஒரு 100% நாங்கள் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நடத்திடுவோம். ஸோ இதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு புரியுது அப்படின்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஒருவேளை புரியலை அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் புரிகிற அளவுக்கு தான் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். சரிங்களா? சரி, வாங்க நேரடியாக நம்ம கிளாஸ்க்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சிலபஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட புக்கே கிடையாது. ஸோ நான் புக்கில் இந்தந்த பக்கத்தில் இருக்குது இந்தந்த பக்கத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் அதுக்காகவாவது புக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ காசெல்லாம் கொஞ்சம் செலவாகும். ஸோ அதனால் நான் சிலபஸை எப்படி நடத்த போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். பாருங்கள். நம்பர் 1, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டாபிக் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு வீடியோவாக போட போகிறோம். அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் பிளான் மாடல்ஸ், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அடுத்த டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸில். அடுத்து அண்ட் அசஸ்மெண்ட், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஒரு மதிப்பீடு, நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, இந்த டாபிக் இருக்குது. அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் அறிவியலின் பங்கு. அடுத்து 5வது டாபிக் இண்டஸ்ட்ரியல் growth, தொழிற் வளர்ச்சி. அடுத்து 6வது டாபிக் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், கிராமம் நலம் சார்ந்த திட்டங்கள். அடுத்து 7வது டாபிக் சோசியல் செக்டார் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, வறுமை. அடுத்து 8வது டாபிக் எக்கனாமிக்ஸ் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் பொருளாதார போக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள் 9வது டாபிக் 6th எக்கனாமிக்ஸ், 10 7th எக்கனாமிக்ஸ், 11 8th எக்கனாமிக்ஸ், 12 9th எக்கனாமிக்ஸ், 13வது டாபிக் 10th எக்கனாமிக்ஸ், 14வது டாபிக் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லியிருக்கோம். இதில் 8 டாபிக் வரைக்கும் தான் நம்மளுடைய சிலபஸில் இருக்கும். சரிங்களா? மீதி இருக்கிறது ஃபுல்லாக நம்ம இந்த 9th-லேருந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிறத படித்தா மட்டும்தான் மீதி இருக்கிற இந்த 8 டாப்பிக்குமே புரியும். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th புக்கில் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பழைய புக்கா புது புக்கான்னு கேட்காங்க, 2 புக்லேயுமே இருக்கும். இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் தான் சிலபஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். 11th 12th தான் நிறைய சிலபஸ் கவர் ஆகும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணால் குரூப் 4க்கு 6th-லேருந்து 10th படித்தவங்களா இருப்பாங்க. 10th படித்தா தான் குவாலிஃபிகேஷன். ஆனால் கேட்குறது ஃபுல்லாக எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th 12th-லேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஒரு 5 மார்க் வரைக்குமே எக்கனாமிக்ஸில் கேட்குறாங்க. குரூப் 4 5 மார்க் 6 மார்க் வரைக்குமே எக்கனாமிக்ஸில் கேட்குறாங்க. இது நீங்கள் குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னா 10லேருந்து 12 மார்க் வரைக்குமே எக்கனாமிக்ஸில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நிறைய டைம் எக்கனாமிக்ஸ்க்கு ஒதுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு 2 நாள், அதிகபட்சம் ஒரு 3 நாள் ஒதுக்குனாலே போதும், முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4 5 மார்க்குமே நம்மளால் வாங்க முடியும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். நீங்கள் குரூப் 2ஓ இல்லை அது
குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குற மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து புரியாத வார்த்தைகள் நிறையா இருக்கும். அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம கிளாஸஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த டாபிக் தான் நடத்த போகிறோம் இன்றைக்கி. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 6th 7th 8th அந்த புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை டாப்பிக்குமே ரொம்ப ஈஸியாக நடத்திடுவோம். 8th 9th 10th சொல்லி இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நடத்திடுவோம். ஈவினிங் 6 மணிக்கு இன்றைக்கி நடத்தின எல்லாத்தையுமே திருப்பி ரிவிஷன் விட்டு டெஸ்ட்டு வைப்போம் நம்ம லைவ் கிளாஸில். ஸோ ஒவ்வொரு கிளாஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மறக்காமல் லைவ் கிளாஸ்க்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதைத்தான் நடத்த போகிறோம். இதில் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. என்னென்ன சிலபஸ் இருக்குங்கிறத மட்டும்தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ இதை கவனிச்சிக்கிட்டே வாங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு லைவ் கிளாஸுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிச்சிருவோம். ஸோ அதை படிச்சுட்டு வந்துடுங்க, பார்க்காம வந்துடாதீங்க. என்ன கேள்வி கேட்குறோம்னே தெரியாத அப்புறம். சரிங்களா? ஸோ படிச்சுட்டு வந்துடுங்க. ஈவினிங் கிளாஸில் பார்ப்போம். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.